ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா இன்வர்ஷன் எஃப்இஜினா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே இன்வர்ஷன் எஃப்இஜினா என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா என்னன்னு மட்டும் சொல்ல போகிறது கிடையாது. இதை எங்கே யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்ல போகிறேன். ப்ராபபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு சொல்ல போகிறேன். அண்ட் ஆல்சோ நான் ஃப்ரைடே ஒரு ட்ரேட் எடுத்தேன் இல்லையா, நீங்கள் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் இல்லை டெலிகிராமை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட ட்ரேட்ஸ் அண்ட் அவுட்லுக் நான் ஷேர் பண்ணுறது எல்லாமே நான் அங்கே போஸ்ட் பண்ணுவேன். அந்த ஃப்ரைடே எடுத்ததுக்கான ட்ரேட்ஸை வந்து நான் போஸ்ட் பண்ணல. அதோட அங்கே அப்போ வந்து நான் இன்வர்ஷன் என்ட்ரி மாடல் தான் வந்து யூஸ் பண்ணேன். அதை தான் நான் பிரேக் டவுன் பண்ண போகிறேன், இன்வர்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு. ஸோ கண்ணால் கம்ப்ளீட்டாக லிசன் பண்ணுங்கள். ஜஸ்ட் இன்வர்ஷன்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. அன்றைக்கி மார்க்கெட் பயாஸ் எப்படி நான் ஃபைன் பண்ணி எதனால நான் வந்து செல் என்ட்ரி போனேன், மார்க்கெட் பயாஸும் தான் இதில் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயாஸில் வந்து நீங்கள் ஸ்டெக் ஆகிருக்கீங்கன்னா எப்படி டேரக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ்லாம் யார் யார் பாஸ் பண்ணாங்கன்ற நேம்ஸ் மட்டும் நான் ஃபாஸ்ட்டாக படிச்சிடுறேன். அண்ட் சேது ப்ரோ 5K அக்கௌண்ட் வந்து கிவ்வேல வின் பண்ணியிருந்தாரு, கங்க்ராட்ஸ் ப்ரோ. அண்ட் அருண் ப்ரோ கங்க்ராட்ஸ், ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து $5K அக்கௌண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டாரு. அண்ட் பாலாஜி ப்ரோ கங்க்ராட்ஸ், 5K அக்கௌண்ட் ஐ திங்க் 10K அக்கௌண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டாரு, கங்க்ராட்ஸ் ப்ரோ. அண்ட் சதான் ப்ரோ கங்க்ராட்ஸ் ஆன் வினிங் ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் பண்ணிட்டாரு ஃபண்டிங் டிப்ஸில். அண்ட் சுரேஷ் ப்ரோ கங்க்ராட்ஸ், 50K அக்கௌண்ட் வந்து எபெக்ஸில் பாஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் இது இஸ்மைல் ப்ரோ அவரோட வித்ராவலோட ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணியிருப்பார். இது ஃபுல்லாக படிக்க முடியாது இப்போது. ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரிவ்யூஸ் டேபில் போய்ட்டு பாருங்கள் இதோட ஸ்டோரியை, அதோட ஃபீட்பேக்கை. அண்ட் கங்க்ராட்ஸ் இஸ்மைல் ப்ரோ. அண்ட் சுரேஷ் ப்ரோ, அதான் ஸ்ரீநாத் ப்ரோ வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து வின் பண்ணியிருந்தார் நம்ம டிஸ்கவுண்ட் கிவ்வேல, அவருக்கும் கங்க்ராட்ஸ். அண்ட் மதுசூதன் ப்ரோ 50K அக்கௌண்ட் வந்து வின் பண்ணியிருந்தார், பாஸ் பண்ணியிருந்தார், கங்க்ராட்ஸ். அண்ட் பிரவீன் ப்ரோ 50K அக்கௌண்ட்டை வின் பண்ணிவிட்டு ஐ திங்க் 50K தெரியல, 6K அக்கௌண்ட்டை வந்து பாஸ் பண்ணிவிட்டு வித்ராவலும் எடுத்திருந்தார். அண்ட் சிரஞ்சீவி ப்ரோ கங்க்ராட்ஸ், ஃபண்டட் அக்கௌண்ட் லாஸ்ட் வின்னர் அவர் தான். அண்ட் இந்த வாட்டி அக்கௌண்ட்டையும் பாஸ் பண்ணிட்டார், ஃபேஸ் 1, கங்க்ராட்ஸ். அண்ட் நாகராஜன் ப்ரோ கங்க்ராட்ஸ் ஆன் 8K அக்கௌண்ட், ஸோ அவரும் பாஸ் பண்ணிட்டார். அண்ட் நவீன் ப்ரோ கங்க்ராட்ஸ். அண்ட் சுபாஷ் ப்ரோ வந்து எபெக்ஸில் வித்ராவல் எடுத்திருந்தார், அவருக்கும் கங்க்ராட்ஸ். அண்ட் ஆல்சோ கைஸ் நம்மளோட ஏப்ரல் பேட்சோட என்ரோல்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வாட் இஸ் அ இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப்? சிம்பிளாக நான் சொல்கிறேன். இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபெயிலான ஃபேர் வேல்யூ கேப் தான் இன்வர்ஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த டெஃபினேஷன் நீங்கள் படிச்சுக்கோங்க, பட் நான் என்னோடய ஸ்டைலில் நான் சொல்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள், ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை நம்ம எதை வச்சு அதை ஃபேர் வேல்யூ கேப்புன்னு சொல்கிறோம்? பிகாஸ் ஃபஸ்ட் கேண்டிலோட ஹைக்கும் தேர்ட் கேண்டிலுக்கு இருக்கிற லோக்கும் இருக்கிற கேப்னால தான் நம்ம வந்து எஃப்இஜின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பை சைடில் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் கேண்டிலோட ஹைக்கும் தேர்ட் கேண்டிலோட லோக்கும் இருக்கிற கேப்பை தானே வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். சேம் ஒரு செல் சைடு இருக்குன்னா, ஒரு செல் சைடில் கேண்டில் வந்து டெலிவரி ஆகிறான் அப்படின்னா ஃபஸ்ட் கேண்டிலோட லோக்கும் அண்ட் தேர்ட் கேண்டிலோட ஹைக்கும் இருக்கிறதுனால தான் அதை வந்து ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அன்ஃபில்டான பிளேஸை தான் வந்து ஃபேர் வேல்யூ கேப் சொல்கிறோம். இப்போ நார்மலாக ஃபேர் வேல்யூ கேப்பை நம்ம பார்க்குறோன்னா, அந்த ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பெக்ட் ஆகிடுச்சுன்னு எதை வச்சு சொல்லுவோம்? ஸோ ஒரு பை சைடில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்னா மார்க்கெட் வந்து அதை வந்து ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு அக்ரெஷனாக மேலே வந்து டெலிவரி ஆகும் பை சைடில். இப்போ இதுவே செல் சைட்னா, இந்த செல் சைட் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குல்ல, அந்த செல் சைட் ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணிவிட்டு எந்த சைடில் மார்க்கெட் டெலிவரி ஆச்சோ அதே சைடில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபேர் வேல்யூ கேப்புக்கு இதுதான் வந்து டெக்னிக்கல் டெஃபினேஷன். இப்போ இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப்னா ஒன்றுமே கிடையாது. ஃபெயில்டான ஃபேர் வேல்யூ கேப்பை தான் இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது அது என்னது ஃபெயில்டான ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னா, இப்போது இந்த ஃபேர் வேல்யூ கேப்பெல்லாம் இந்த மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. கேண்டில்ஸ் வந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் ட்ரேட் ஆகலாம், ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பை சைடில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் போயிருக்கு. பட் இதை ஃபெயில் ஆகிடுச்சுன்னு எப்போ நம்ம எடுத்துக்கணும்? எப்போ வி ஹேவ் டு கன்சிடர் இந்த இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்ட்டு? இப்போ ஒரு பை சைடில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம், நான் க்ரீன் கலராக மாற்றிக்கிறேன். இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க்கெட் எப்போ ரெஸ்பெக்ட் பண்ணாமல் கேண்டில் வந்து கீழே க்ளோஷர் வைக்கிறானோ அப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபெயில் ஆகிடுச்சின்னு அர்த்தம். எப்போ க்ளோஷர் கொடுக்குதோ. இப்போ சேம் செல் சைடில் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கான், விக்கு வந்து ட்ரேட் ஆகலாம். பட் இதுவே பாடி இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் பாடி வந்து இப்படி மேலே க்ளோஸ் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுட்டானா இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபெயில் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இன்வர்ஸ் ஆகிடுச்சு, ப்ரைஸ் வந்து இன்வர்ஸ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இன்வர்ஸ் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கேண்டில் வந்து க்ளோஷர் கீழே வச்சிருச்சு, பை சைடில் வச்சிருச்சு, ஃபெயில் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த ப்ரீவியஸாக இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சுல்ல,
இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேயே மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு கீழே போகும். சேம் ஒரு செல் சைடில் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாமல் மேலே இப்படி க்ளோஸ் வச்சுட்டான், ஒரு புல்லிஷான ஒரு கேண்டில் செல் சைடில். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த ப்ரீவியஸாக இங்கே இருந்துச்சுல இந்த ஃபேர் வேல்யூ கேப், இந்த ஃபேர் வேல்யூ கேப் அப்படியே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இதே ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து போகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, மார்க்கெட்டில் ரேண்டமாக வந்து இங்கே இன்வர்ஷன் நடந்துருச்சு, அங்கே இன்வர்ஷன் நடந்துருச்சுன்னு அப்படின்ட்டு போயிடக்கூடாது. ரேண்டமான பிளேசஸ், லைக் நான் என்ன சொல்கிறேன், ரேண்டமான பிளேசஸ்னால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் சார்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ ஒரு 5 மினிட்ஸ் சார்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, ஒரு பை சைடில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இப்போ இந்த பை சைட் ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து ப்ரைஸ் இன்வெஸ்ட் பண்ணிடுச்சான்னு கேட்டிங்கன்னா, எஸ் இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு, க்ளோஸ் வச்சுட்டான்ல. அப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபெயில் பண்ணிடுச்சு. பட் அதனால மார்க்கெட் வந்து இங்கே டேப் ஆகிட்டு கீழே போகணுன்ட்டு அவசியம் கிடையாது. ரேண்டமான பிளேசஸில் இந்த மாதிரி நடக்கும். இதை யூஸ் பண்ண போகிற ஏரியா ஒன்று ஒரு கீ லெவலில் இருக்கணும், அது மார்க்கெட் பயாஸோட ஒத்து போகணும். அப்போ வந்து மார்க்கெட் வந்து பை சைடில் இல்லை செல் சைடில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து என்ட்ரி டைப்பை வந்து இந்த என்ட்ரி டைப்பை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது எப்படி வந்து ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும், ஹை ப்ராபபிலிட்டியான ஒரு இன்வர்ஷன் எப்படி செலக்ட் பண்ணுறது, அண்ட் இதில் எப்படிலாம் கன்ஃபர்மேஷனை பண்ணிவிட்டு நம்ம போகிறது, அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். புரியுதுங்களா? இப்போ சேம் சினாரியோ இங்கே பாருங்கள், இதில் ரீட்ரேஸ் ஆகி மேலே போகல, ஆனால் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ரீட்ரேஸ் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அப்போ மார்க்கெட் அந்த டைமில் பை சைடில் இருந்திருக்கு. ஸோ ரேண்டமான ஏரியாஸில் யூஸ் பண்ணவே கூடாது, அது இப்போயே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதை எப்போ எங்கே யூஸ் பண்ணணும், கீ லெவல்ஸில் யூஸ் பண்ணணும். அப்போ அந்த கீ லெவல்ஸில் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டும் போகலாமான்னு கேட்டிங்கன்னா போகலாம். ஸோ நான் இப்போ காமிக்க போகிற சார்ட் ஃப்ரைடே எடுத்ததுக்கான ட்ரேட்ஸ். ஸோ இந்த ட்ரேட்ஸ்க்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் வந்து நான் வந்து போட்டிருப்பேன், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் நம்ம டிஸ்கார்ட்லேயுமே இந்த அனாலிசிஸ்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு இதை எப்படி பயாஸை ஃபைன் பண்ணி எப்படி ட்ரேட் எடுத்தேன் அப்படின்றத சொல்ல போகிறேன். நல்லா க்ளீனாக கேளுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து க்ளீன் பிகரிஷ் மூமெண்டமில் இருந்தால், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் இங்கே எஸ்எம்டி இருந்துச்சு, அண்டு இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் வந்து திருப்பியும் வந்து யூஸ் பண்ணியிருந்தான், ரீக்ளைம் பண்ணியிருந்தான். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்குள்ளேயே என்ன நடக்குது அப்படின்னா, நல்லா இஃப் யூ ஜூம் இன் அண்ட் சி, ப்ரீவியஸ் டேவோட ஹை எடுத்துகிட்டு உள்ளே க்ளோஷர் வச்சுருக்கான். தெரியுதா இங்கே எல்லாருக்கும்? ஐ மீன் எல்லாருக்கும்னா எனக்கு எல்லோரும் பார்க்குறீங்களா? ப்ரீவியஸ் டேஸோட ஹைஸ் எடுத்துகிட்டு உள்ளே க்ளோஸர் வச்சுருந்தான். இது எல்லாமே ஒரு கீ லெவலில் நடக்குது, ஒரு ஆர்டர் பிளாக்ல நடக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் தேர்ட் டேவே நம்ம வந்து செலின் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் தேர்ட் டே வந்து செலின் நடக்கலை, அண்ட் ஃபோர்த் டே நம்மளுக்கு க்ளீனாக வந்து செலின் நடந்துச்சு. பட் ஃபோர்த் டே நான் வந்து எந்த விதமான என்ட்ரிஸும் வந்து எடுக்கல ஃபோர்த் டே அன்றைக்கி. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் டேவோட ஹை எடுத்துகிட்டு உள்ளே க்ளோஸர் வச்சுருந்தான். அண்ட் தேர்ட் டே பெருசாக ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் இருந்தான். அண்ட் ஃபோர்த் டே பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, ப்ரீவியஸ் டேவோட லோக்கு கீழே கேண்டில் வந்து க்ளோஷர் வச்சுட்டான். அப்போ இந்த மாதிரி ப்ரீவியஸ் டேவோட லோக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கும் போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் டே பீரிஷ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதை வச்சு தான் நான் வந்து நெக்ஸ்ட் டே பீரிஷை வந்து எடுத்திருப்பேன். நான் கேண்டில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதை வச்சு தான் நெக்ஸ்ட் டே வந்து நான் வந்து பீரிஷில் இருந்தேன், பீரிஷாக இருக்குமோ அப்படின்ட்டு. பட் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வி ஹவ் டு கோ இன் 1 hour. ஓகேவா? ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேஸோட ஹைஸ் எடுத்துகிட்டு உள்ளே க்ளோஸர் வச்சிருச்சு. அதுக்கப்புறமா செலின் நடக்கலை, அண்ட் ப்ரீவியஸ் டேவோட கேண்டிலோட லோக்கு கீழே க்ளோஸர் வச்சுருந்தான். அதனால ஃப்ரைடே வந்து நான் செலின் எதிர்பார்த்தேன். அண்ட் என்னோட ட்ரா அண்ட் லிக்விடிட்டி, மார்க்கெட் எங்கே போக போகிறான்றதை நம்ம ஃபஸ்ட்டே எப்போவுமே ஸ்பாட் பண்ணிட்டோன்னா இந்த தப்பான என்ட்ரிஸை நம்ம வந்து எப்போவுமே அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து இந்த கேண்டிலோட ஹையோட ஸ்வீப் பண்ணிட்டு உள்ளே க்ளோஸர் வச்சால, இந்த லோ வரைக்கும் தான் என்னோட ட்ரான்னு இருந்துச்சு. இந்த லோ வரைக்கும் தான் என்னோட ட்ரான்னு இருந்துச்சு. நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஷேர் பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவுட்லுக் நான் முன்னாடி ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தாலும் அதை நான் காமிக்கிறேன். ஸோ 1 hour சார்ட்ஸுக்கு வந்து ட்ராப் இன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கா, ஃப்ரைடே நல்லா பார்த்தீங்கன்னா எஸ்எம்டியும் இருக்குது ஹையர் டைம் ஃப்ரேமில். ப்ளஸ் ப்ரீவியஸ் டேவோட ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு உள்ளே க்ளோஸர் வச்சுட்டு மார்க்கெட் ரீட்ரேஸ் பண்ணிகிட்டே வரான். க்ளீன் மார்க்கெட் வந்து நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும், க்ளீன் எம்எம்எக்ஸ் மாடல் ஒரு செல் ப்ரோக்ராமில் இருக்கான். க்ளீனாக தெரியுதா? செல் ப்ரோக்ராமில் இருக்கான். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, அந்த ஃபாலோவிங் நெக்ஸ்ட் டே மார்க்கெட் வந்து இங்கே இருக்கிற, நான் ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஐஆர்எல் எடுத்திருக்கு. அகெயின் ஐஆர்எல்ல வந்து ட்ரேட் ஆகிருக்கு ஒரு எஃப்இஜியில். அப்போ ட்ரான் இங்கே வரைக்கும் அழகாக இங்கே போயிட்டான். ஸோ நான் முன்னாடியே வந்து ஷேர் பண்ணிட்டேன், இங்கே ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை வந்து போட்டுட்டு நம்மளை டிஸ்கார்ட்லேயே ஷேர் பண்ணேன், நாட் அஸ் அ சிக்னல், ஒன்லி அவுட்லுக். ஸோ இந்த சார்ட் வந்து உங்களுக்கே தெரியுதா,
இதே சார்ட் தான். இப்போ நீங்க பார்க்கறது இங்க ரியாக்ட் ஆயிட்டு போயிருக்கும். பட் இது வந்து முன்னாடியே இருந்த சார்ட். ஸோ என்னோட ட்ரான் வந்து இங்க தான் இருந்துச்சு. ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வந்து போடும்போது, ப்ரீமியம்க்கு மேல என்னென்ன பிடிஆர்எஸ் இருக்கு, என்னென்ன ட்ராஸ் இருக்கு, இங்க இருக்கிற ஒரு ஓல்ட் ஐ இருக்கு, ப்ளஸ் இங்க இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனோனே, நியூயார்க் ஓப்பன் ஆனோனே கரெக்டாக இங்கே இருக்கிற ஐஆர்எல்ல வந்து டேக் ஆனான். அது மட்டும் கிடையாது, இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் டேக் ஆகிட்டு க்ளீனாக 1 ஹவரில் ஒரு சிஆர்டியும் இருக்குது. தெரியுதா எல்லாருக்கும்? ஒரு 1 ஹவர் கேண்டில் மார்க்கெட்டை வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு உள்ளே க்ளோஷர் வச்சுருக்கான். இது எல்லாம் மார்க்கெட்டும் பீரிஷாக இருக்குது. எஸ்எம்டியும் இருக்குது ஐஆர் டைம் ஃப்ரேமில். 50%க்கு மேலே ப்ரீமியம்லேயும் இருக்குது. அந்த ப்ரீமியமில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப்பில் டேக் ஆனோடனே 1 ஹவரில் சிஆர்டியும் இருக்குது. ஸோ எவ்வளோ கான்ஃப்ளூன்ஸ் வந்து இங்கே நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் சிஆர்டி நடந்ததுக்கப்புறமா 1 ஹவருக்கு நான் 5 மினிட்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இங்கே தான் நம்மளோட இன்வர்ஷன் என்ட்ரி. ஸோ இன்வர்ஷனாக டேரக்ட் இன்வர்ஷனில் போல் எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். ஒன்ஸ் இந்த 1 ஹவரோட ஃபேர் வேல்யூ கேப்பில் டேக் ஆனதுக்கப்புறமா இங்கே இருக்கிற 5 மினிட்ஸ் புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை இன்வர்ஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டான். தெரியுதா எல்லாருக்கும்? இந்த ஏரியாவில் 5 மினிட்ஸோட புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் தானே, இன்வர்ஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டான். அதனால இங்கே நான் செல் போயிட்டேன் அப்படின்ட்டு கிடையாது. இது எல்லாமே ஒரு கீ லெவலில் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை மார்க்கெட் வந்து டர்ட்டில் சூப் பண்ணியிருந்தான், ஸ்வீப் பண்ணியிருந்தான். H1ஓட ஃபேர் வேல்யூ கேப்பில் டேக் ஆகிட்டு 1 ஹவரோட சிஆர்டியும் இருக்குது. இதுதான் அந்த சிஆர்டியோட. இந்த கான்ஃப்ளூன்ஸ்லாம் வச்சதுக்கப்புறம் தான் இந்த இன்வர்ஷனே நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். சும்மா நார்மலாக வந்து இங்கெல்லாம் இன்வர்ஷன் நடக்குது, அங்கே இன்வர்ஷன் நடக்குதுன்னு போனீங்கன்னா அது நான் சொல்லணுன்ட்டு அவசியம் கிடையாது. இந்த இன்வர்ஷன் வச்சு என்ட்ரி எடுத்தவங்க ஆல்ரெடி வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஃபெயிலியர்ஸை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் இன்வர்ஷன் நடந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா 1 மினிட்டுக்கு ட்ராப் இன் பண்ணிட்டேன். நான் அங்கேயுமே டேரெக்டாக என்ட்ரி போல். இது நான் என்ட்ரி எடுத்ததுக்கான லேபிள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு. நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து காமிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு சைடில் வச்சுருக்கேன். இதை சொல்லி முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஒன்ஸ் இந்த 5 மினிட்ஸோட இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப்பை டேக் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸ் வந்து இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பையும் பை சைட் ஃபேர் வேல்யூ கேப்பையும் இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு. என்னோடய என்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பிரேக்கரில் தான். நான் அந்த என்ட்ரியோட ஸ்க்ரீன்ஷாட் இங்கே இருக்குது. என்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பிரேக்கரில் இந்த ஃபேர் வேல்யூ கேப் இங்கே இருக்கிற ஹை மேலே எஸ்எல் நான் டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 3RR வந்திருக்கும். 3RR 3 பாயிண்ட் சம்திங் வந்திருக்கும். ஸோ அந்த என்ட்ரிக்கான லேபிள்ஸும் இருக்கும். இங்கே என்ட்ரி போட்டிருப்பேன் அண்ட் இங்கே க்ளோஸரும் வச்சுருப்பேன். அண்ட் இது ட்ரேட் அவுட்டோட அக்கௌண்ட்டும் கீழே தான் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கான்ஃப்ளூன்ஸை வந்து நான் யூஸ் பண்ணி தான் நான் வந்து அன்றைக்கி வந்து ட்ரேட் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா, நல்லா இஃப் யூ ஸ்டார்டிங்லேருந்து பொறுமையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா, நான் டேரெக்டாக இன்வர்ஷன் இருக்குதுன்னு எடுக்கல, டேரெக்டாக ஏதோ ஒரு என்ட்ரி இருக்குதுன்னு எடுக்கல. நான் டெய்லியில் எப்படி பார்த்தேன், H1ல் எப்படி பார்த்தேன், 5 மினிட்ஸில் இன்வர்ஷனை பார்த்துட்டு எப்படி 1 மினிட்ல என்ட்ரு பண்ணேன், இதெல்லாம் கான்ஃப்ளூன்ஸ் யூஸ் பண்ணி தான் எடுத்தேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் தான், அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ரெஃபரன்ஸ்லாம் வச்சு தான் வந்து நீங்கள் வந்து எடுக்கணும். புரியுதா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோடய பிரேக் டவுன் பிடிச்சிருந்துச்சு, இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெகுலராக பிரேக் டவுன்ஸை வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.